ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 40 to 50 வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க? அந்த வயதுல இருக்கக்கூடிய கணவர்களுக்கு அது என்ன மாதிரியான பிரச்சனைகளா மாறுது அப்படின்றத இன்னைக்கு அவேர்னஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ரீசன்ட் டேஸா இந்த ஏஜ் கேட்டகரியில நெறைய பெண்கள் வந்து தன்னுடைய அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் அந்த 40 to 50க்குள்ள நடக்கும் பொழுது, நெறைய அந்த ஒரு டிப்ரஷன்ல போகும் பொழுது, அவங்க நம்ம என்ன பண்றோம்? ஏது பண்றோம்? அ நேச்சுரலா கிடைக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு அட்டென்ஷன் இல்ல. ஒரு தன் மேல அக்கறை இல்ல. ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து ஹஸ்பண்ட்ட இல்லாத போது, ஒரு ஏஜுக்கு மேல போகும்போது ஹஸ்பண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் குறையும்போது, "உனக்கு தான் ஏஜ் ஆயிட்டே" அப்படின்ற ஒரு பார்வையோ, ஒரு அர்த்தமோ அவங்களுக்கு நீங்க குடுக்கும் பொழுது, மென்டலி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டு, யாராவது ஒருத்தர் ஆறுதல் வார்த்தைகள் பேசும்போது, "நீ தான் என் உலகம்ன்னு" சொல்றதுக்கு இங்க நெறைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அதே வேலையா இருக்கும் பொழுது, அதே மாதிரி வெளியில உள்ள ஆண்கள், அது 40 டூ 50க்குள்ள யார் நல்லா சம்பாரிக்கிற லேடீஸோ, நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய லேடீஸா சூஸ் பண்ணி, அவங்களுக்கு அன்பு காட்டுற விதமா, அ அதாவது அவங்க தான் என் உலகம்ன்ற நம்ப வைக்கிற விதமா பேசி மயக்கி, ஒரு விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப்ப உருவாக்குறாங்க. அதாவது ஒன்லி ஆன்லைன்ல வீடியோ கால் பேசுறது, ஆடியோ கால் பேசுறது, சேட்டிங்ல ஈடுபடுறது, அவங்கள ஒரு தன்னுடைய வாய் ஜாலத்தினாலேயே அவங்கள ஒரு போதைக்குள்ளேயே அவங்கள அடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறது, பணம் பறிக்கிறது. அப்படின்ற ஒரு விதமான கும்பலும் அலையுது. இதுக்கு இந்த பெண்கள் ஏமாந்து என்ன பண்றாங்கன்னா, நெறைய பணத்தையும் இழந்துர்றாங்க. சின்ன சின்ன ஆசை வார்த்தைகள கேட்கறதுக்காகவும், தன் மீது அன்பான வார்த்தைகள கொட்டுறாங்கன்ற அந்த ஒரு போதைக்காகவுமே, இது மாதிரி விஷயத்துல சிக்கியும் தவிக்கிறாங்க. அவங்கள சார்ந்த கணவர்களுமே இந்த பிரச்சனையில ரொம்ப மாட்டிக்கிட்டு என்ன பண்றது? அவங்கள அதிலேருந்து எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னும் தவிக்கிறாங்க. இங்க நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் 40 டூ 50க்குள்ள முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரஷன் நிலைமைய, உங்களுடைய மனநிலைமையினால தான் இது மாதிரி விஷயத்துல எல்லாம் போய் சிக்குறீங்க. அப்படின்ற புரிதல் வரணும். அது மாதிரி ஒரு மன சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படும்போது, உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உட்கார்ந்து பேசி, ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸ பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது. அது தாண்டி கணவர்கள் அவங்களுக்கு தான் 40 வயசு ஆயிடுச்சே, இனிமே என்ன வந்திருக்கு? உனக்கு என்ன இப்போ? அப்படின்ற தோரணையில பார்க்காம, அவங்களுக்கு நெறைய எமோஷனல் நீட்ஸ், சப்போர்ட் தேவைப்படுது. அப்படின்னு அவங்க கிட்ட கொஞ்சம் அட்டென்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது மாதிரி பிரச்சனைகள்ல போய் சிக்க மாட்டாங்க. கொஞ்சம் எமோஷனலா, பாசமா அவங்கள அணுகுனீங்க அப்படின்னாலும், எதுவா இருந்தாலும் உங்ககிட்டயே அத எதிர்பார்ப்பாங்க. உங்ககிட்டயே அத சொல்லிடுவாங்க. சோ நீங்க தலையில துண்டு போட்டுட்டு போற நெலைமை உங்களுக்கும் வராது. பிகாஸ் இது ஒவ்வொரு ஆணுடைய கையிலயுமே இருக்கு. ஒரு 40 வயசுக்கு மேல ஒரு மனைவி தவறு பண்றாங்க. தேவையில்லாத போய் ரிலேஷன்ஷிப்ல விழறாங்கன்ற பட்சத்துல, உங்களுடைய அட்டென்ஷன் அங்க குறைஞ்சிருக்கலாம். ரொம்ப மனைவிட்ட உட்கார்ந்து பேச முடியாத டயத்த நீங்க குறைச்சிருக்கலாம். சோ அவங்களுக்கு அதே மாரி நேரத்துல ஒரு மென்டல் சப்போர்ட், பிசிக்கல் சப்போர்ட் அண்ட் ஒரு ப்ரொஃபஷனலோட கவுன்சிலிங் இது எல்லாமே தேவைப்படுதுன்றத கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த பிரச்சனையில இருந்து வெளில வரலாம். நன்றி.